டிஜிட்டல் மீடியாவில் ஒரு புதிய புரட்சி ஏஐ டூலை பயன்படுத்தி மிகச்சிறப்பான முறையில் நீங்கள் வாய்ஸ் நோட் போட்டீங்கன்னா மெசேஜ் டைப் ஆகிடும். அந்த மெசேஜை நீங்கள் வாய்ஸ் நோட்டாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா வாய்ஸ் நோட்டாக கொடுக்கும். வீடியோவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவாக பார்க்கும். இன்னும் கூடுதலாக வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம், நீங்கள் பேசுறத ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அடுத்தது நீங்களே உங்கள் பகுதியில் இருக்கிற செய்திகளை, உங்கள் சார்ந்த செய்திகளை நீங்கள் பதிவேற்றம் செய்யணும். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா அதை ரொம்ப அற்புதமா வடிவமைச்சிருக்கிறாங்க நம்ம கூட்டமைப்பினுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி மிஸ்டர் கார்மேகம் அண்ட் மிஸ்டர் முத்துக்குமார். இவங்க இருவரும் சேர்ந்து இதை இப்படி ஒரு திட்டத்தை ஒரு புதிய கட்டமைப்புகளோட, ஒரு புதிய பரிணாமத்துடன், ஒரு ஆகச்சிறந்த கட்டமைப்புகளோடு அற்புதமான ஒரு டிஜிட்டல் மீடியாவை உலகளவில் இருக்கிற மக்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டை, கடல் கடந்து வாழ்கிற மக்களுடைய கலாச்சார பண்பாட்டை நம்ம எடுத்து செல்லலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை என்னிடம் கேட்டார்கள். நிச்சயமா அதை செய்யலாம்னு சொன்னேன். ஸோ என்னுடைய தலைமையின் கீழே அன்பு தம்பி ஜாயிண்ட் செக்ரட்டரி மிஸ்டர் கார்மேகம் அண்ட் அன்பு தம்பி மிஸ்டர் முத்துக்குமார் ஆகியோர்கள் இணைந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நம்ம எல்லோருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். நீங்க உங்களுடைய செய்திகளை நீங்களே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். அதை அட்மின் பார்த்துட்டு ஒருவேளை தவறான செய்திகளை பதிவேற்றம் செய்துவிடக் கூடாது, அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே போல உங்களோட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எது இருந்தாலும் நீங்க அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்க கேட்கலாம். அத்துணைக்குமான ஒரு தீர்வாக ஒரு புதிய ஒரு படைப்பாக இன்றைய தினம் குளோபல் ஐ என்று சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம் துவக்கப்படுகிறது. உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களோடு அது இது நம்முடைய தொலைக்காட்சி, நமக்கான தொலைக்காட்சி, தமிழ் மக்களுக்கான தொலைக்காட்சி, நாளைய தமிழகத்திற்கான தொலைக்காட்சி. ஆகவே நீங்க கட்டாயம் அதை எல்லோருமே பயன்படுத்துங்க. அது iOS ஆப் இருக்கு, அதே போல ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு. ஆல் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் இந்த குளோபல் ஐ என்று சொல்லக்கூடிய இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அவசியம் நீங்க எல்லாருமே என் மீது பேருக்கு கொண்டு அக்கறையோட என்னை வாழ்க்கை வருகை தந்திருக்கிறீங்க. எனக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான். இந்த எப்படி நீங்க பெயராவோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதே போன்று இந்த குளோபல் ஐ ஆப்பையும் கட்டாயம் வெளியில நம்மளோட டீம் இருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆல் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியா உங்களுடைய தகவல்களை அதை பதிவேற்றம் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதனுடைய தகவல்களையும் மற்ற நண்பர்களுக்கும் சொல்லுங்க. பெருமளவில் இந்த மீடியா எதிர்காலத்தில் நம்முடைய மக்களுக்கான ஒரு தேவை சந்திக்கக்கூடிய மீடியாவா மாறணும். அது உங்க கையில தான் இருக்கு. என்னோட பர்த்டே கிஃப்டை நீங்க அதை தான் செய்யணும்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அன்றைக்கினிய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், அதோடு கூட என் மீது பேரன்பும் பெருமதிப்பும் கொண்டு வாழ்க்கை பயணத்திலும் சரி, வணிக பயணத்திலும் சரி, எந்தவித சலனமும் இன்றி பயணிக்கின்ற அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய உறவுகளுக்கும், உடன்பிறப்புகளுக்கும், நண்பர்களுக்கும், நலங்கருவிகளுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல அடுத்தபடியா என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்த என்னுடைய தாய் தந்தையருக்கும், என்னை கூட்டமைப்பிலே பணியாற்றுவதற்கு பல போராட்டங்களை முன்னெடுத்து இறுதியாக நீங்களே எழுத்து விடுங்கள் என்று சொல்லி எனக்கு வெற்றியை தந்த என்னுடைய வாழ்க்கை துணைக்கும், என்னுடைய மகனுக்கும், தற்பொழுது புதிதாக இணைந்திருக்கிற எங்கள் குடும்பத்தில் உறுப்பினராக மருமகளுக்கும், சம்பந்தி உட்பட்ட உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த ரியல் எஸ்டேட் எழுச்சி தினத்தை மாநாடாக பொறுப்பாளர்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விழாவாகவும், உறவுகளை சந்தித்து பேசி நட்பு பாராட்டி அவர்களோடு உறவாடுவதற்கான ஒரு நல்லதொரு வாய்ப்பினையும், முன்னின்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய பெய்தாவினுடைய செயலாளர்கள் திரு ஜெயச்சந்திரன் அவர்களே, அருமையன் திரு செந்தில்குமார் அவர்களே, அருமையன் திரு கிருஷ்ணகுமார் அவர்களே, நீங்க பூர்வீகம் அவர் ராஜஸ்தானா இருந்தாலும் பிறப்பு, படிப்பு, வளர்ப்பு, வாழ்வு எல்லாமே நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் தான். மிக அற்புதமா எத்தனையோ பேர் இந்த தமிழ் வார்த்தைகளால உச்சரித்தார்கள்.
அவர் வார்த்தைகளால் வர்ணிக்கும் பொழுதும் கவிதை பாடும் பொழுதும் நான் உற்று நோக்கினேன். அந்த அளவுக்கு மிக அற்புதமாக வாழ்க்கை வழங்கியிருக்கிற மரியாதைக்குரிய இந்த நமது கூட்டமைப்பினுடைய வளர்ச்சிக்கான தேசிய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற திரு நரேசன் ஜெயின் அவர்களுக்கும், நிதி செயலாளர் திரு சந்திரசேகர், மிக அற்புதமா சார் இந்த பணியை நான் முன்னெடுத்து செய்யறேன். ஏன்னா 15th நேஷனல் போர்டு கான்ஃபரன்ஸ்ல எல்லா பொறுப்பாளர்களுக்கும் வாய்ப்பு தந்து பேசுவதற்கோ புகைப்படம் எடுப்பதற்கோ வாய்ப்பு அமையவில்லை. நான் அதை முன்னெடுத்து நான் பொறுப்பேற்றுக் கொண்டு மிக சிறப்பா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போஸ்டிங் மிக சிறப்பா முன்னெடுத்த நம்முடைய ஏவி கோஆர்டினேட்டர், எப்பொழுதும் எனக்கு துணையாக இருக்கிற ரத்தத்தின் ரத்தம், அன்பின் அன்பு, நட்பின் நட்பு, ஆமா பாசத்தின் பாசம். அவர் போன் பண்ணாவே துணையே அப்படின்னா போதும், ரத்தத்தின் ரத்தமே அப்படின்வாரு. அதற்கு பொருள் ரத்தத்துல பல வகைகள் உண்டு, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், நீ பாசிட்டிவா இருக்கலாம். இப்படி ரத்தத்தில் பல வகைகள் உண்டு. ஆனால் ரத்தம் கட்டாயம் பார்ப்பதற்கு அது ஒரு சிவப்பு நிறத்துல தான் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு அதை சொல்வதற்கு பொருள் என்னன்னா, சாதியை கடந்த தலைவன், மதத்தை கடந்த தலைவன், சாதி மதம் இனம் மொழி அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவன், ஒரு தோழன், ஒரு நண்பன் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள். அந்த அளவுக்கு என்னை நேசித்து மிக சிறப்பாக அவரை எதிரையுமே ஃப்ரண்ட் லைன்ல வரவே மாட்டேன். மாநாடுல கூட இறைவி பண்ற வேலையை மட்டும்தான் ஒரு 2 or 3 days, அதுவும் பேக்கெட்ல இருந்து தான் ஒர்க் பண்ணுவார். ஆனா இன்றைய தினம் ஃப்ரண்ட் லைன்ல வந்து பிஹைண்ட் தி ஸ்கிரீன் அவர் பேசியிருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எதிர்காலங்களில் சட்டசபையிலும் உங்களுடைய குரல் ஒழிக்கணும், வாழ்த்துக்கள் செய்யலாம். அதே போல 16 ஆண்டுகளாக 2010 துவங்கி தற்பொழுது வரைக்கும் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற செயலாளர், நான் எப்பொழுது அவர் செயலாளர் தான் சொல்லுவேன், மக்களோட பேரவையினுடைய செயலாளர், கிங்மேக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸுடைய சேர்மன் திரு ராஜசேகர் அவர்கள், அதே போன்று பொதுச் செயலாளராக இருந்து தற்பொழுது ஆலோசனை குழு உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறேன் அருமை நேர்மைகள் நந்து அவர்கள், என்னுடைய அருமை நண்பர் பிடிஆர் பிரசன்னா, எப்பொழுதும் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ரெப்ரசன்ட் பண்றோம்னு சொன்னா அதுக்கு நிறைய இன்புட் அவரு திரு பிரசன்னா அவர்கள், அருமை அண்ணன் வெங்கட்ராஜ் அவர்கள், அருமை அண்ணன் நம்ம குடும்பத்துல வந்து பிறக்காத ஒரு நபர், வீட்டுக்கு தெரியாதனமா போயிட்டா எப்படி வைத்த ஒரு 2 மடங்கு ஆக்கிடுவாரு அண்ணன் ராஜா ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள். அதே போல ப்ரொஃபசர் ஜெயராமன் சார் ரொம்ப அமைதியாகவும் மௌனமாகவும் இருப்பாரு. சங்க பணியில சிறப்பா தாராளமா முன் வந்து செலவு செய்யக்கூடியவர். அதே போன்று எப்பொழுதும் பேச்சாற்றல் மிக்கவர், ஊட்ட பயிற்சி கொடுத்துட்டே இருப்பாரு. பெயரால விளம்பரங்கள்ல லோகோவை ரீடைன் பண்றார், தவறவே மாட்டார். நிறைய நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி கூட பல விளம்பரங்கள்ல நாம் பெற்றெடுத்த நம்முடைய அடையாளத்தை, முகவரியை, பாதுகாப்பை அதை லோகோவை போடுறதுக்கு மறந்துடுவார். காரணம் டிசைனர் அவர் இல்லை. அவர் பல தடவை சொல்லிடுவார், நீங்க தான் அதை போட சொல்லணும்ட்டு. ஆனா அதை போடவே மறக்காத ஒரு நபர் தான் நம்முடைய கோஆர்டினேட்டர். எங்க இருக்காருன்னு தெரியல, உதயகுமார். எல்லா நிலைகளையும் கண்டினியூஸா போட்டுட்டு இருப்பாரு. அடுத்தது கண்ணன் என்கிற பாலசண்முகன், அடுத்து ஜாயிண்ட் செக்ரட்டரி கார்மேகம், சமீப காலமா மதுரை என்று ராமநாதபுரம் 2 மண்டலத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அண்ணன் ஐடி செக்ரட்டரியா இருக்கிற பாண்டியனோட இணைந்து அடுத்த 3 மாதத்துக்குள்ள 100 மெம்பர் இலக்கு என்கிற ஒரு பயணத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். அடுத்தபடியா என்னுடைய மகனுடைய திருமணத்தை கோலாகலமா கொண்டாடுவதற்கும் ருசியாகவும் சூடாகவும் சுவையாகவும் வந்த எல்லோருக்கும் எத்தனையோ பேருடைய திருமணம் நடக்கிறது. அத்தனை பேருடைய திருமணத்திலேயே உணவு சரியாக இருக்கிறதா என்று சொன்னால் அது சில இடங்களில் கேள்விக்குறி. சூடாகவும் சுவையாகவும் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்குமே இது இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு அந்த சுவையிலும் சூட்டிலும் அதே போல தரத்திலும் மிகச்சிறப்பா வந்த அத்தனை பேருக்கும் அன்பின் உபசரிப்பா அதை கொடுத்தாரு. என்னுடைய தாய்மாமன் மகன் அவர் பாபு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட்டை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. குளத்தூர் பாபு ரியாலிட்டின்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸ். யூடியூப் அண்ட் சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கோம். ஸோ பெரிய அமைச்சர் பெருமக்களுக்கு, பெரிய மனிதர்களுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்றைய தினம் உணவு கூட அவர் தான் நமக்கு வந்து தயாரிச்சிருக்கிறாரு. ஒரு துணை செயலாளராக இருக்கார் திரு பாபு அவர்கள். அதே போல கோயம்புத்தூர் நேஷனல் டெப்டி செக்ரட்டரி திரு ஆபி ஓம் பாலா அவர்கள். அடுத்தது துணை பொருளாளர்
அண்ணன் வந்து இரவு எத்தனை மணிக்கு போறாரு, காலையில எத்தனை மணிக்கு வராருன்னு தெரியாது. ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா ரொம்ப இன்வால்மெண்டா பொறுப்பா பண்ணக்கூடியவர். அவர் நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி ஜெயச்சந்திரன் சார் தான் அவரை சங்கத்துக்கு அறிமுகப்படுத்தினாரு. ஆனா ரொம்ப இன்வால்மெண்டா இன்ட்ரெஸ்டா உண்மையா அண்ணன் துணை பொருளாளரா பொறுப்பேற்று, பொறுப்புன்றது அவருக்கு முக்கியமே இல்லை, அமைப்போட இருந்தா போதும், நம்ம நட்பா இருந்தா போதும், எல்லா வகுப்புலையும் அன்பு காட்டி பேசக்கூடிய அண்ணன் சக்திவேல் அண்ணன். அடுத்தது நூற்றாவது பிரேம் சார், டிஎல்சி ப்ராப்பர்ட்டி, வேறொரு சங்கத்தில் ரொம்ப ஆர்வமா இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க, பெயராவளையும் நீங்க இருக்கணும்ன்ற ஒரு அன்பு வேண்டுகோள். அடுத்தபடியா செல்வம் அண்ணன், விஸ்வா ப்ராப்பர்ட்டி. அடுத்தது என்னோடு கூட என் வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட 26 ஆண்டு காலம் என் மனைவி என்னோட வாழ்ந்துருக்காங்க. அதுல 18 ஆண்டு காலம் என்னோட தூக்கம் நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் நினைச்சோம்னா மகிழ்ச்சியா இருக்குது. இங்க இரவு வந்து ஆக்சுவலி கார் எடுப்போம், தம்பி எடுப்பா அப்படின்னா கார் ஸ்டார்ட் பண்ணுவாரு. காலையில 7 மணிக்கு 8 மணிக்கு தான் கோயம்புத்தூர்லயோ அல்லது தூத்துக்குடியிலையோ அல்லது கன்னியாகுமரியிலையோ போயிட்டு கார் நிற்கும். நின்ன உடனே டக்குன்னு அந்த ரூமை போட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரது கூட அடுத்த 10 மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஏதாவது அப்ரூவல் இஷ்யூ இருக்கும், உறங்குவதற்கு கூட நேரம் இருக்காது. இரவு முழுவதும் பயணித்து விட்டு அடுத்த 2010, 11, 12 அந்த காலகட்டங்கள்ல 8, 9 வந்து எனக்கு இருசக்கர வாகனத்துல இருந்து எனக்கு எல்லா நிலைகளிலும் கார் ஓட்டுறதுல இருந்து நான் தான் ஓட்ட கற்றுக் கொடுத்தேன். என்னுடைய தம்பி, என்னுடைய எல்லாமே அவர் தான். அதில் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை. எதையுமே யோசிக்காம எல்லா நிலைகளையும் அதை பாதுகாப்பாக கூட்டிட்டு வரவர் என்னுடைய அன்பு தம்பி ஹெட் குவார்ட்டர்ஸுடைய செக்ரட்டரி. அடுத்தபடியாக அட்வைசரி போர்டுக்கு வந்து உறுப்பினர்களாக நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக என்னுடைய அருமை அண்ணன் தமிழரசன் அவர்கள், ஏற்கனவே ஒரு கோஆர்டினேட்டரா. அவருடைய சங்கத்துக்கு 2010 வரவே மாட்டார். பிரதர் நான் தூரம் இருந்து பார்க்குறேன் அப்படிங்குவாரு. தற்பொழுது ஒரு 15 ஆண்டு காலமாக ரொம்ப நெருக்கமாக என்னோடு கூட பயணிக்கிறார் எங்கள் அண்ணன் தமிழரசன். அதே போல் விஐபி ஹவுசிங் திரு தனபால் சார், திரு கிஷோர் சார் ஷார்ட் பீரியடில் வந்துட்டு நீங்கள் மெம்பர்ஷிப் அச்சீவ் பண்ணி கோல்டன் அவார்டு வாங்குற அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அடுத்தது வெப்பதாசர் மதியமே வந்துட்டு போயிட்டாரு. அடுத்தது திரு நிவாஸ் அவர்கள். அடுத்தபடியாக திரு மோகன் அண்ணன் ரொம்ப சிறப்பாக செயலாற்றுவார். செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரி இன்ட்ரோடியூஸ் பண்ண அவருடைய வார்த்தை வளர்த்து தான் அவர் என்ன சொன்னாலும் அவர் முடியாதுங்கிறதே கிடையாது, பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு செஞ்சு கொடுப்பாரு. அதே போல கல்பியா ராஜா வந்திருக்காரான்னு தெரியல, சுரேந்தர் ராஜோட மகனோட சங்கத்துல இன்வால்மெண்ட்டா நல்ல கான்ட்ரிபியூஷன் பார்ட்டிசிபேஷன்லாம் பண்ணி சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து அலைன் பாய்ஸ், நான் வெளிநாடுகளுக்கு போனாலும் என் கூட பயணிக்கிறவர், ரொம்ப சிறப்பா அந்த கோட்டக்குப்பம் பகுதியில் இருக்கிறாரு. அதே போன்று அசோக் ராஜா அவர்கள் திருச்சியில இருந்து ரீசெண்டா எலெக்ட் ஆனாரு. அடுத்து சவாரியா நம்ம நரேசன் சாருடைய உறவினர், ஒரு தொப்புள்குடி உறவு, திரு லோகேஷ் அவர்கள். அதே போன்று முனவர் ஹுசைன் சார் டார்கெட் சென்டர்ஸ்னு நம்ம கல்பாக்கத்தில் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கர் அந்த வீடுகளை கட்டி விற்பனை செஞ்சுட்டு வரார். இன்னைக்கு வரல, நோயும் துவக்க நாள்ன்றதுனால அவர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாரு. அடுத்து முனீஸ்வரன் சோழிங்கர்ல, அதுவும் நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி, அவருடைய அறிமுகத்தில் வந்தவர் தான் முனீஸ்வர் அண்ணன். அண்ணாச்சி அவர் போட்ட நிலங்கள் எல்லாம் பொண்ணாச்சின்னு ஒரு டைலாக் சொன்னாங்க ஒரு வார்த்தையில, அப்படி மிக சிறப்பாக செய்யக்கூடியவர். அடுத்தது என்னுடைய அன்பு தம்பி திருவண்ணாமலையில் மோகன், ஆவணத்தை வழக்கறிஞர், டெவலப்பர். அடுத்தபடியாக சுரேந்தர் ராஜா, கற்பியா ராஜாவினுடைய மகன். அடுத்தபடியாக சன்பூர் போன்ற சீனிவாஸ் அண்ணன், அவர் வந்து சத்தியவேல் ஆந்திராவில் இருக்கிறதுனால ஆந்திராவுடைய பொறுப்பாளர் இருக்கிறாரு. அடுத்து திரு மகேஷ் பாபு காணொலியில நேரடியில பார்த்துட்டு இருப்பாரு, அவர் ஆந்திரா நைட்ல இருக்காரு. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தவறாம வந்துருவார். ஒவ்வொரு மாநாடு ஆந்திர பகுதிகளில், தெலுங்கானா பகுதிகளில் அவர் சங்கத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். அதே போன்று மகாராஷ்டிரால அன்பு நண்பர் ரஞ்சித் குமார் மகாராஷ்டிராவில் இருக்காரு, தமிழ் மக்களுக்கு பெருமளவில் உதவியா இருக்கிறாரு. அதே போன்று வில்சன் பி தாமஸ், என்னுடைய அருமை அண்ணன் செந்தில்குமார் அவர்களின் உடன்பிறப்பு அறிமுகப்படுத்தியவர், அவர் கேரளாவில் பொறுப்பாளராக இருக்காரு. அவர் பாலக்காடில் இருக்கிறதுனால கேரளாவுடைய பொறுப்பாளராக இருக்காரு. அடுத்தபடியாக முத்தையா, என்னுடைய நண்பர் திரு எஸ் வி ரவி அவர்கள் அறிமுகப்படுத்தி சங்கத்துக்கு கொண்டு வந்தவர், வலிமை ப்ராப்பர்ட்டி. அடுத்தபடியாக திரு எஸ் வி ரவி அவர்கள். அடுத்தபடியாக என்னுடைய மாப்பிள்ளை ஐடி விங் செக்ரட்டரியா ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப ஆக்டிவா அவரே மெம்பர்ஷிப் பண்ணிக்கிட்டு இன்ட்ரெஸ்டா இன்வால்மெண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கள் எல்லாம் தேசிய குழுவை மிகச்சிறப்பான முறையில் நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உற்ற தோழர்கள். அடுத்தபடியாக இந்த லேஅவுட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ஓனர்ஸ் டெவலப்பர்ஸோட சார் கும்பகோணத்தை சார்ந்த நம்முடைய அருமையர்கள் பாலாஜி அவர்கள், அவர் சொல்லும் பொழுதே சார் வேற யாராவது நேரம் காலம் இருந்து செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னாரு. இல்லைன்னா நீங்க நாமினேட் பண்ணுங்க பார்த்துக்கலாம்னு சொன்னோம்.
தெய்வாதீனமா யாரும் அதுக்கு நாமினேட் பண்ணலை அந்த பொறுப்புக்கு. ஏன்னா தலைமையேற்று நடத்தக்கூடிய பொறுப்பு எவ்வளவு வலிவேதனை என்பதை என்னை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவர் தலைவரை பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்து சிவகுமார் அண்ணன் பொதுச் செயலாளராக அச்சலப்பாக்கம் சிவகுமார் அண்ணன். அடுத்தபடியாக கிளமன் ரோசாரி செக்ரட்டரி ரெப்ரசன்ட் பண்ணார் ஈஸியா. அவர் வந்து லாஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல ஒரு 5 lakhs மெயின் ஸ்பான்சர் அவருக்கும். அடுத்து மாறன் சக்கரா ப்ரொமோட்டர், சக்கரா ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் ஸ்கூல் மண்டபம்லாம் வச்சிருக்கிறாங்க. பாலாஜியோட வச்சிருக்கிறாரு, முன்னாபாயே வச்சிருக்காரு. நிறைய பேர் ஸ்கூல்ஸ் அப்படி ஓனர்ஸா இருக்கிறாங்க. மாறன் சக்கரா ப்ரொமோட்டர் அவரும் நாங்களும் சேர்த்து ஒரு 3 திட்டங்களை முன்னெடுத்தோம். பார்ட்னர்ஸ் கூட ரொம்ப உண்மையா இருக்கக்கூடியவர், கணக்கு வழக்கங்களை ரொம்ப நேர்மையா ஒப்படைக்கக்கூடிய ஒரு மனிதர், தொழில் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா எளிமையா ஃப்ரெண்ட்லி அப்ரோச். அமெரிக்காவில் 15-16 நாட்கள் ஒன்னா பழகணும், ஒன்னா இருந்தோம். அது மறக்க முடியாத நினைவுகள். ஏன்னா எந்த பிரச்சனைனாலும் முன் வரிசையில் நின்று அணுகக்கூடியவர். நமக்கான வேலைகளை நம்ம கொடுப்பாரு, அவருக்கான வேலைகளை பெரும்பாலும் அவர் செஞ்சு முடிப்பார். அப்படிப்பட்டவர். அடுத்து அர்பன் நோவா நம்முடைய கணேசன் 2வது போர்டில் பயணிக்கிறாரு. நம்முடைய அண்ணன் செந்தில்குமார் அண்ணன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. எதை பற்றி கவலைப்பட மாட்டாரு. எதுனாலும் ஹோஸ்டிங்கா நான் ரெடி, அங்கே ஆஃபீஸ் ஒர்க்கா நான் ரெடி. ஆனால் அவர்கிட்ட ஒரு 300 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 20 டிஸ்ட்ரிக்ட்ல ஆஃபீஸ் வச்சுட்டு அவர் ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் பாராட்டுக்கள். அடுத்த ருணானா சார் என்னுடைய பிறந்தநாளை நைட்டு முழுவதும் கொண்டாடுறாரு. ருணானா சார் வளர்ந்த பெரிய மனிதர், நல்ல நண்பர், என் மீது பேரனுக்கும் பெருமதிக்கும் கொண்டவர். 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி கோத்தகிரி கோரிக்கை மாநாட்டில் அண்ணன் செந்தில்குமார் அவர்களை சந்திச்சேன். அதோட நவரத்ன விழா அதே 2012 டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சென்னையில் நடந்தது. அதில் தான் ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ் தான் நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி ருணானா சாரும் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தாங்க. மிகச்சிறப்பான ஒரு பணியை அவருடைய முன்னெடுப்பின் மூலமாக இன்றைக்கு பொதுச் செயலாளராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். பொதுச் செயலாளர் சரி, ருணானா சாரும் சரி. ருணானா சார் கூட சில நேரங்களில் செயலாளர்கிட்ட சார் சங்கத்தை 10 தடவை ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னுவாரு. ஆனால் நம்ம முனிவர் சங்கத்துல போன் பண்றவங்க பண்ணா எடுக்கலனாலும் கவலைப்பட மாட்டார். முனிவர் என்ன பண்ணுவார், ஆத்தங்கரையில உட்காந்துட்டு தேர் வந்தோடனே அப்படி தூக்கி விடுவார். அது கொட்டும். பின்னாடி இருந்து முனிவரை அறிவு இருக்கா அவருக்கு அதை கொட்டுது, அதையே எடுத்து விடுற அப்படின்ட்டா கொட்டுறது அது சுவாவை எடுத்து விடுறது யார் சுவாவன்னு சொல்லிட்டு பொறுப்பாளர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் தொடர்ந்து அவங்களை இன்வால்வ் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி, அவரோட பயணிக்கிற அவருடைய மைக்கனர் சிஇஓ மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் திரு ருணானா அவர்கள். அடுத்தபடி கலைவாணன் சார். கலைவாணன் சார் அப்படின்னாவே ஒரு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் போர்டுல அவர் ஸ்டேட் போர்டில் தான் ஒர்க் பண்ணாரு, சத்யா எலக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட சத்யா எலக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி வேறொரு நிறுவனத்தில் ரொம்ப நம்பிக்கைக்குரிய விசுவாசம் மிக்கவரை அவர் பயணிச்சாரு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15-16 ஆண்டுகளாக நல்ல பரிச்சயம், உழைப்பால் உயர்ந்த மனிதர். அவர் மிக சிறப்பாக லாஸ்ட் போர்டில் அது எலெக்ஷன் கமிட்டியாக இருக்கட்டும், ஈவென்ட் கமிட்டியாக இருக்கட்டும், அதே போல் எல்லோருக்கும் அந்த கிஃப்ட் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு, டீமா பண்ணாரு. அவருக்கு பாராட்டுக்கள். அடுத்த தட்சிணாமூர்த்தி அண்ணன் அமைதிக்கெல்லாம் இருப்பார், நம்ம சக்தி கண்ணனுடைய நண்பர், ஆனால் காரிய சாதிக்கிறதுல வல்லவர். அடுத்து தியாகராஜ அண்ணன் வந்து நம்முடைய அண்ணன் செந்தில்குமார் அவர்களுடைய வார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர், சிறப்பாக அங்கே வணிகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்தபடியாக ஸ்டேட் போர்டு ஆஃபீஸ் பர்ஸ் லேவ் போனர்ஸில் செல்லப்பெருமாள் அண்ணன் அவர் திண்டிவனத்திலிருந்து வந்திருக்கிறாரான்னு தெரியல. அடுத்தபடியாக கனிமொழி மேடம், கனிமொழி ராஜேஷ் கண்ணா அவர்கள் ரொம்ப அன்பு. ஏன்னா நாங்கள் சுற்றுப்பயணம் தஞ்சை மண்டலத்தில் போகும்போது அண்ணன் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாரு. வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் விருந்து வைக்கிறது இயல்பு தான். ஆனால் அவங்க பண்ண விருந்து நான் 5 நாளைக்கு வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணாங்க, அதை மறக்க முடியாது. அடுத்தபடியாக கண்ணன் 2010 சங்கத்தை திருவண்ணாமலையில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஒரு டீம், அப்புறம் 2 இயர்ஸ்ல அதை செயல்பட முடியாமல் போச்சு. குரு கண்ணன் அவர்கள். அடுத்து கோபிநாத் சார் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண அவருடைய நண்பர். நிறைய சார் அவர் கிளாஸ்மேட், மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக ஒருங்கிணைப்பாளர், தென்காசி மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர், அடுத்தபடியாக மண்டலத்தில் ஒருங்கிணைப்பாளர், அடுத்தபடியாக இப்போ மாநிலத்தில் ஒருங்கிணைப்பாளர். இந்த ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புனாவே எனக்கு செந்தில் அண்ணன் ஞாபகம். அக்டோபர் 6, 2012 கோவை மாவட்டத்துக்கு ஒருங்கிணைப்பாளர், அடுத்து கோவை மண்டலத்துக்கு ஒருங்கிணைப்பாளர், அடுத்து மாநிலத்துக்கு ஒருங்கிணைப்பாளர், அடுத்து தேசியத்துக்கு ஒருங்கிணைப்பாளர், அடுத்தது துணைத் தலைவர், அடுத்தது 2 முறை செக்ரட்டரி. அப்ப எத்தனை போர்டு அவர் பயணிச்சிருக்காருன்னு பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு சமூக வலைதள பக்கங்கள்ல தொடர்ந்து சமரசம் இல்லாம நான் ஸ்டாப்பா அசோசியேஷனுடைய தகவல்களை கொண்டு வரவர் நம்முடைய முத்துராமன் அவர்கள்.
அடுத்து தரணிகரசி மேடம், ஃபீமேல் வந்து ரொம்ப குறைவா இருக்காங்க. கட்டாயம் அடுத்த போர்டில் நிறைய ஃபீமேல்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தரணிகரசி மேடமும் சத்யா எலைட் ப்ராப்பர்ட்டியில் ஒன் ஆஃப் த டைரக்டர், அவங்க மிக சிறப்பாக ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து திருநெல்வேலி சார்ந்த திரு இசக்கிமுத்து அருமையான ஜாயிண்ட் செக்ரட்டரி அவர்கள். அடுத்து சானுவாஸ் திருவண்ணாமலை நிறைய நலத்திட்டங்களை முன்னெடுக்கிறவர், டெப்டி செக்ரட்டரி. அவர் வந்து நம்முடைய பரந்தாமலை திருவண்ணாமலையில் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவர் ரெப்ரசன்ட் பண்ணவர். அடுத்து டெப்டி செக்ரட்டரி திரு ஜிஆர் கணபதி, அவர் திருச்சியில் இருக்கிறவர், நம்ம அர்பன்மா கணேசனுடைய நட்பு. அடுத்து என்னுடைய தாய்மாமனுடைய மகன், அவருடைய மைதுவர்கள் தான் திரு மோகன் அவர்கள் அண்டு திரு சங்கர் அவர்கள், அவருடைய வாழ்வு. சங்கர் டெப்டி ட்ரெஸ்டராக இருக்காரு. அடுத்தது நம்ம உமா மகேஷ் அண்ணன் ரொம்ப ஆக்டிவா எல்லாரோடையும் தொடர்பு கொண்டு இன்வால்மெண்டா இன்வைட் பண்ணவர். அடுத்து பாஸ்கர் அண்ணன் நம்முடைய தஞ்சை மண்டலத்துல இருந்து நம்ம அண்ணன் பாலாஜி அண்ணன், அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி உறுப்பினராக ஜாயின் பண்ணி விட்டாரு. அடுத்தபடியா ராகவ் அண்ணன் திருச்சியில வந்து சிறப்பாக செயலாற்றிட்டு நம்முடைய அசோசியேஷனுடைய ரெப்ரஸன்டேட்டிவா பிசிசி மிக சிறப்பாக டெவலப் பண்ணிட்டு இருக்கிறவர். அடுத்து கோவையில விஸ்வநாதன் அண்ணன் 2010 இருந்து என் கூட பயணிச்சுட்டு இருக்கிறாரு. அடுத்தபடியா நாராயணன் நாராயணன் மெடிக்கல் நாராயணன் அண்ணன் செந்தில்குமார் அவர்களுடைய பரிந்துரையில பொறுப்புக்கு வந்தவர். அடுத்து திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அப்புறம் அவருடைய பரிந்துரையில பொறுப்புக்கு வந்தவர். அடுத்தது திரு ராமச்சந்திரன், நம்முடைய அருமை அண்ணன் மாறன் அவர்களிடம் மார்க்கெட்டிங் செஞ்சுட்டு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பொறுப்புக்கு வந்தவர். அடுத்து திரு பாலகிருஷ்ணன் அவர்கள், அவர் ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டல் வச்சிருக்கிறாரு நம்ம தென்காசி மாவட்டத்தில். அண்ணன் முத்துராமன் எதுன்னு தெரியல, அவருடைய இன்ட்ரோடியூஸ்ல அவரை பொறுப்பாளராக கொண்டு வந்தது. அடுத்து திரு சுந்தரபாண்டிய ராஜா வழக்கறிஞர், அவரும் நெல்லை மண்டலத்தை சார்ந்தவர், மிக சிறப்பான மனிதர். அடுத்தபடியா திம்மராஜா அண்ட் மஞ்சுநாத் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் பகுதியில் சூளகிரியில ஒரு 30 உறுப்பினர்களை இணைத்து வலிமையா செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள். அடுத்து சுரேஷ் சார், திரு கே சுரேஷ் அவர்கள், அவர் வந்து மன்னார்குடி பகுதியை சார்ந்தவர். மன்னார்குடியில நிறைய பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து உறுப்பினர்களை சேர்த்த ஒரு மகத்தான பங்கு அவருக்கு இருந்தது. அடுத்து யுவராஜ் நீலகிரி பகுதியை சார்ந்தவர், என்னுடைய நண்பர், சமீப காலமாக ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் சிறப்பாக பணியாற்றுவாரு. அடுத்தபடியா நீதியின் குரல் நிறுவனர் அருமையன் பாஸ்கரன் அவர்கள் வெற்றி தந்திருக்கிறார்கள். ஒரு வருகையில வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக திரு கண்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து என்னுடைய அன்பு தம்பி பரஜோதி பாண்டியன் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டு மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய தம்பி. அடுத்து தூயமணி அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அண்ணன் வந்து ஏற்கனவே எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பராகவும் அட்வைசரி போர்டு மெம்பராக இருந்தார், அவருடைய பரிந்துரை பொறுப்புக்கு வந்தவர். அடுத்து என்னுடைய மகள் திரு பிரியா கெட்டியவர்கள். அடுத்து மஞ்சுநாதன் சொல்லிட்டோம். அடுத்தது இந்தியாஸ் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியா சேலம் ரீஜன்ல இருந்து வந்திருக்கிறாரு. அடுத்தது திரு சிவகுமார் தஞ்சை ரீஜன்ல இருந்து வந்திருக்கிறாரு. அடுத்த பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் கொள்கையுடைய பொறுப்பாளர்கள் அருமையினர் திரு கண்ணன் நத்தகுமார், அவரை தெரியும், ஏற்கனவே 4 கூட பயணிக்கிறாங்க. அடுத்து ஆர்மையினுடைய கேத்தி ப்ரொமோட்டர்ஸ் திரு கமலஹாசன் அண்ணன், மிக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர். அடுத்து திரு சாமிநாதன் அவர்கள் வித்யா ஹோம்ஸ், அவரும் 3 கூட நம்முடைய நிர்வாகத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. அடுத்தது திரு கார்த்திக் விருதுநகர்ல இருந்து திரு கார்த்திக், அவர் டிராஃபிக் கமிட்டி மெம்பராக இருக்கிறாரு. அடுத்து திரு விஜயபாரதி அவர்கள் மதுரையிலிருந்து எலக்டான திரு விஜயபாரதி அவர்கள் தொடர்ந்து 3 போர்டு பொறுப்பு இருக்கிறாரு. அடுத்தது பேருந்துக்குரிய அண்ணன் கணேஷ்குமார் அண்ணன், ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியினுடைய உச்சி அவரும் அண்ணன் செந்தில்குமார் அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்தவர் தான். அடுத்த ராமநாதன் அண்ணன் நாளைய தினம் அவர் காரைக்குடியில ஒரு பெரிய அளவில் ஒரு 1200 பேருக்கு ஒரு பந்தி ஏற்பாடு பண்ணி சமபந்தி விருந்து கொடுக்குறாரு. அவரும் அண்ணனுடைய செந்தில்குமார் அண்ணனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ல வந்தவர். அடுத்தபடியா சுதாகர் அண்ணன், அவரு இப்போ வந்து சீரடியில சாய்பாபாவில் வந்து காலையில உணவு மற்ற விஷயங்கள்லாம் சீரடிக்கு போயிருக்கார் குடும்பத்தோட. அடுத்தபடியா திரு சுரேஷ்குமார் அவர்கள், அவர் பாலக்காட்டு பகுதியை சார்ந்தவர், அருமையன் செந்தில்குமார் அவர்கள் மூலமாக சங்கத்துக்கு வந்து மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர். அடுத்தபடியாக திரு நாகராஜன் அவர்கள் திருவண்ணாமலையிலிருந்து எலக்ட் ஆயிருக்கிறாரு, திரு நரேசன் அவருடைய நண்பர். அடுத்தபடியாக திரு முரளிதரன் அவர்கள் கோவையிலிருந்து எலக்ட் ஆனவர் அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் மூலமாக. அடுத்தபடியாக திரு தாசன் அவர்கள், அவர் வேப்பூர் பகுதியிலிருந்து பொருளாளர் திரு சந்திரசேகர் அவர்கள் மூலமாக பொறுப்புக்கு அமர்த்தப்பட்டவர். அடுத்தபடியாக திரு டி பாஸ்கரன் அவர்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களுடைய நண்பர். அடுத்தபடியாக ஜெகதீஷ் தண்டபாணி அவர்கள் திருவண்ணாமலையிலிருந்து சங்கத்துக்கு பொறுப்பேற்றவர். திரு வாமரன் அவர்கள் சத்யமூர்ஸ் கண்ணன் நந்தகுமார் அவர்கள் மூலமாக பொறுப்புக்கு வந்தவர். அடுத்தபடியாக திரு திரோச்சந்த் ஜெயின் அவர்கள், திரு லலித்குமார் ஜெயின் அவர்கள், இருவரும் ராஜஸ்தான் பகுதியை சார்ந்தவர்கள். திரு
நரேஷ் சந்த் அவர்கள் மூலமாக உறுப்பினராக்கப்பட்டு பொறுப்புக்கு வந்தவர். சென்னையில தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக திரு KR பெருமாள் அவர்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் மூலமாக நம்முடைய தண்டன பகுதியில் குன்றத்தூர் யூனியனில் இருக்கிறாங்க. அடுத்தபடியாக திரு ஃபைசல் அகமது அவர்கள், அவர் கும்பகோணத்தில் இருக்கிறார், அவரும் எங்களுடைய பங்குதாரர். அடுத்து திரு தி முகமது அவர்கள், அவரும் கும்பகோண பகுதியில் பங்குதாரர். திரு ஸ்ரீராம் அவர்கள் அருமையில் சவுந்தரராஜன் அவருடைய பிரீமியர் மால் அவருடைய மகன் அவர். அடுத்தபடியாக திரு ஜெயபிரகாஷ் அவர்கள், அடுத்தபடியாக திரு தில்லைவாணன் டெப்டி ட்ரெஷரருடைய மகன் அவர். அடுத்தபடியாக திரு SK விஜய் அவர்கள், SKR ரியல் எஸ்டேட். அடுத்தபடியாக திரு கார்த்திக் அவர்கள், பொதுச் செயலாளர் திரு கார்த்திக் அவர்கள் அண்ட் யுவராஜ் அவர்கள், அப்புறம் திரு ஆகியோர்கள் நம்ம பொதுச் செயலாளர் மூலமாக பொறுப்புக்கு வந்தவர்கள். அடுத்தபடியாக திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வேலூர் பகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பு செய்யப்பட்டவர். அடுத்தபடியாக திரு நாமக்கல்ல இருந்து ஜெயராஜ் அவர்கள், ஜெயராஜ் வந்து அருமையண்ணன் செந்தில்குமார் அவர்கள் மூலமாக பொறுப்புக்கு வந்தவர். அடுத்தபடியாக மாணிக்கம் அண்ணன், அவரும் செந்தில்குமார் சார் தான். வேலூருக்கு அண்ணன் பிரகாஷ் ஆகியோர்கள் செந்தில்குமார் அண்ணன் மூலமாக பொறுப்புக்கு வந்தவர்கள். திரு தினகரன், திரு ராமசாமி, திரு சரவணன் ஆகியோர்களும் நம்முடைய பொதுச் செயலாளர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் மூலமாக சங்கத்துக்கும் பொறுப்புக்கும் வந்தவர்கள். அடுத்தபடி ஆர்கிடெக்ட் பேனல் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள், அதே போல சம்பத் அண்ணன் தஞ்சாவூர்ல இருந்து அண்ணன் பாலாஜி மூலமாக பொறுப்புக்கு வந்தவர். திரு ரமேஷ்குமார் அவர்கள், அண்ணன் நீலமேகம் அவர் PRO வந்து நம்முடைய திருச்சி மாவட்டத்தில், அவர் மூலமாக அறிமுகமாகி வந்தவர். அடுத்தபடி என்னுடைய அண்ணன் மகன், அவர் ஐவேலி ஹவுசிங்கில் என்னுடைய பங்குதாரர், டைரக்டர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். அடுத்தபடியாக திருவண்ணாமலையிலிருந்து திரு ராம்காந்த் அவர்கள். அடுத்தபடியாக அவர் நம்முடைய திருவண்ணாமலையினுடைய செயலாளர் வளர்ச்சி, அவர் மூலமாக அறிமுகத்துக்கு வந்தவர். அடுத்தபடியாக திரு சுரேஷ் அவர்கள் விக்கிரவாண்டி பகுதியிலிருந்து. அடுத்தபடியாக திரு சசிகுமார் அண்ணன், அவரும் எங்களுடைய ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்னராக இருந்தவர். அடுத்தபடியாக திரு யோகநாதன் அவர்கள், அவரும் தஞ்சை மண்ணை சார்ந்தவர், ஆனால் KK நகரில் ப்ராஜெக்ட் பண்ணாரு. சாமிநாதன் அவர்கள் மூலமாக அறிமுகமானவர். அடுத்தபடியாக திரு R பாலாஜி அவர்கள், பாலாஜி வந்து நம்முடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி சேர்மன், என்னுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டு மறைந்த அமர் ரமேஷ் அவருடைய சன் ஹரணி பில்டர்ஸ், அவரும் பொறுப்பேற்று இருக்கிறாரு. அடுத்த சம்பத்தனுடைய மகன் ஆர்கனைசிங் செக்ரட்டரியா திரு பாலஹசன் தஞ்சையிலிருந்து அண்ணன் பாலாஜி அண்ணன் மூலமா. அடுத்தபடியாக சஃபியுல்லா அவர் விழுப்புரத்திலிருந்து. அடுத்தபடியாக நம்ம வெங்கடேசன் சமீப காலமா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஷைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தபடியாக திரு மயிலை ஸ்ரீ முரளி, மயிலை முரளி மாத்திட்டு இருக்காரு, நம்முடைய பொருளாளர் மூலமா பொறுப்புக்கு வந்தவர். அடுத்தபடியாக திரு சுதர்சன் அவர்கள், அருமையன் பாலாஜி அண்ணன் அவர்களுடைய அண்ணன் மகன் அவர். அடுத்தபடியாக திரு வெங்கடேசன் அவர்கள் விழுப்புரம் பகுதியை சார்ந்தவர். அடுத்தபடியாக அருமையன் பால் அண்ணா தூத்துக்குடி பகுதியை சார்ந்தவர். அடுத்தபடியாக திரு சவுந்தரராஜன் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர் GB விஷுவல் கிரியேஷன். அடுத்தபடியாக அருமையன் செந்தில்குமார் அவர்களுடைய முதன்மை பொறியாளர் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்காங்க தேஜஸ்வனி. அடுத்தபடியாக புதுச்சேரி மாநிலத்திலிருந்து அருமையின் நண்பரசு அவர்கள் மிகச்சிறப்பாக புதுச்சேரியில் சங்கத்தை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக திரு மணிசேகர் அண்ணன், கோபாலகிருஷ்ணன் அண்ணன், சுரேஷ்குமார் அண்ணன், சக்திவேல் அண்ணன், முத்து முதலப்பன் அண்ணன், முத்துக்குமரன் அண்ணன், ஆனந்த் அண்ணன், கந்தண்ணன், கனகராஜன் அண்ணன் ஆகியோர்கள் இந்த 15வது தேசிய மற்றும் மாநில குழுவில் தேர்வு செய்யப்பட்டு இந்த கூட்டமைப்பின் முகங்களாக, அடையாளங்களாக, முகவரிகளாக தொடர்ந்து நீங்க செயல்பட்டு வரீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ரீசெண்டாக தஞ்சாவூரில் ஒரு மீட்டிங் பண்ணியிருந்தாங்க. இந்த 15th ஆக்சுவலி 8th போர்டு எலெக்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் மீட்டிங் மதுரையில் திரு கார்மேகம் அவர்களுடைய தலைமையில் அந்த மீட்டிங்கை வந்து வச்சாங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவது கூட்டமாக அருமையண்ணன் திரு பாலாஜி அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தஞ்சாவூரில் திரு ஃபெலிக்ஸ் சுந்தர் என்கிற ஒரு ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் அவர் நியமித்து அந்த தஞ்சாவூருடைய அந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தினாங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வருங்காலங்களில் மனிதனுடைய வாழ்வியல் அடிப்படை தேவைகளில் உணவு, உடை, உறைகள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம் எல்லோருக்கும் இன்றியமையாதது. அதை வாங்குவது வந்து எட்டாக்கனியாக இருக்கிறது. ஸோ அதை எளிமைப்படுத்தி அதை கட்டுமானம் மற்றும் மனை வணிகம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையில நிலவுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் கலைந்து எளிமைப்படுத்தி சட்டத்திட்டங்களை உருவாக்கி பொருந்தாதவை நீக்கி மாற்றியமைத்து தேவையானவற்றை சேர்த்து புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு வருவதற்கு இந்த 142 பொறுப்பாளர்களும் முன்கள வரிசையில நீங்க பணியாற்றுவீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல 15th அந்த கமிட்டியில எலெக்ஷன் கமிட்டியில ஒர்க் பண்ணவங்க, அப்புறம் ஈவென்ட் கமிட்டியில ஒர்க் பண்ணவங்க, டிராஃப்டிங் கமிட்டியில ஒர்க் பண்ணவங்க,
டிசைனர் திரு சீனிவாசன், மேனேஜர் திரு சிவகுமாரன் அண்ட் ஆஃபீஸ் டீம் நவீன் ராஜா, சுகன்யா, வைஷு எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பான்சர்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அது மட்டும் இல்லை, இந்த கமிட்டிலையும் ரொம்ப ஆக்டிவா தன்னார்வத்தோடு நிறைய தமிழகம் முழுவதும் திரும்புகிற இடமெல்லாம் சுவரொட்டிகள், விளம்பரங்கள், சோசியல் மீடியாவை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு அன்பை கொடுத்துருக்கிறீங்க. இந்த அன்புக்கு என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் கூடுதலாக இரவு என்னை தூக்கப்பட்ட போறீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய அன்பு நண்பர்கள் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் திரு வேல்முருகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அண்ணன் பாஸ்கரன் நம்ம முன்னாடி முன்வரிசையில் இருக்கிறாங்க, வாங்க அவர் பக்கத்தில் உட்காருங்க. இப்படிப்பட்ட அன்புக்கு ஈடு இணை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அதற்கு மாறாக இந்த இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இதை மாற்றி அமைப்பதற்கும் எளிமைப்படுத்துவதற்குமான முன்கள பணியாளராக முன்வரிசையில் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கராக எப்பொழுதும் உங்கள் அனைவருடைய அன்போடும் ஆதரவோடும் நான் ஒவ்வொரு பிறந்த நாளையும் சொல்றதா, நீங்க எம்மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் மும்மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இறைவனிடத்தில் வேண்டுவதெல்லாம், இறைவா நீங்கள் செய்தது போதாது, இனியும் இனியும் எதையாவது எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நம்ம இறைவனிடத்தில் வேண்டுகோள் வைப்போம். அது மாதிரி தான் நீங்கள் ஒட்டிய சுவரொட்டிகள், நீங்கள் கொடுத்த விளம்பரங்கள், நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தொடர்ந்து நேரத்திலிருந்து கேக்ஸோட எண்ணிக்கை தெரியாமல் கேக்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த கேக் வெட்டின அந்த விஷயங்கள், நீங்கள் கொடுக்குற அந்த அன்பு, இதுக்கு எல்லாமே என்னால் இயன்றவரை என் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து 8வது முறையாக தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்னால் இயன்றவரை இந்த ஜீவன் இந்த மண்ணை விட்டு உடலை விட்டு பிரியும் வரை உங்களுக்காக நான் கட்டாயம் என்னால் இயன்றவரை நான் வந்து என்னுடைய பணிகளை முன்னெடுப்பேன் என்கிற உறுதியை மாத்திரம் உங்களுக்கு அளித்து, எனக்கு அதாவது போன வாரத்தில் வந்து ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய எல்எஸ் பாலாஜின் அன்பு நண்பர், என்னுடைய அன்பு சகோதரர், அவர் வந்து ஒரு இல்லத்தில் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தாரு. மதுரை பழமுதிர் சோலையில் 6வது படை வீடில் திரு மதுரை மண்டலத்தின் சார்பில் ஜாயிண்ட் செக்ரட்டரி அவருடைய முன்னிலையில் மிக சிறப்பாக அதை செஞ்சாங்க. அடுத்தபடியாக பாண்டிய லைட்டினிங் செக்ரட்டரி நேற்றைய தினம் மிக சிறப்பாக செஞ்சார். மேனேஜர் மிக சிறப்பாக, ஹெட் குவார்டர் செக்ரட்டரி கார்த்திக் மிக சிறப்பாக. இன்றைய தினம் காலையில் எனக்கு ஒரு நினைவாக இருக்கிறதுக்காக நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி அவருடைய அலுவலகத்தினுடைய கிளை அலுவலகத்தை திறந்து வைத்து அங்கே அன்னதானத்தை வந்து செஞ்சிருக்கிறாரு. மற்ற பிரபலங்கள் பயணத்தோட மிக சிறப்பாக சக்திவேல் அண்ணன், திரு பரஞ்சோதி பாண்டியன் மற்றும் கழுகுமலை கண்ணன் அவர்கள், அடுத்தது பாலவர்கள் பண்ருட்டியில, அதே போல கோயம்புத்தூர் ராமநாதன் காரைக்குடியில, அடுத்தது நம்முடைய கிருஷ்ணகுமார் அண்ணன், பாலாஜி அண்ணன் டீம், திருவாரூர் டீம், தஞ்சாவூர் டீம், இப்படி நெல்லை மண்டல டீம் இருக்கிற எல்லோரும் மிக சிறப்பான முறையில் கருணை இல்லங்கள்ல, உதவி பெறக்கூடிய இல்லங்கள்ல, ஐடி செக்ரட்டரி வந்து நம்முடைய HIV எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு இப்படி எண்ணற்ற உதவிகளை இல்லாதவருக்கு ஈர்ந்து இயலாதவருக்கு உதவுகின்ற ஒரு உன்னத பணிகளை உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கிறீங்க. நான் துவக்க காலத்தில் அந்த பிறந்த நாள் கொண்டாடுவது அப்படிங்கிறத நான் அறவே மறுத்தேன். ஸ்மார்ட் இந்தியா கன்சல்டன்ட் தம்பி, அன்பு தம்பி வினோத் அந்த டீமு, துராஜன் அண்ண டீமு, எஸ்வி ரவி அண்ண டீமு எல்லோருமே அந்த வடச்சென்னை பகுதிகளிலும் நிறைய நலத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்கிறீங்க. ஐவேடி ஹவுசிங் என்னுடைய அண்ணன் மகன் திரு ஹரிகிருஷ்ணன் மற்றும் AM கண்ணன் வாலாஜாபாத்தில் 1000 மரக்கன்றுகளை நட்டிருக்கீங்க. நிறைய இன்றைக்கு உதவிகள் வந்து செஞ்சிருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் நான் என்னால் இயன்றவரை உங்களுக்கு வந்து நான் பணியாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல தஞ்சாவூர் ஃபெலிக்ஸ் சுந்தர் அண்ணன் டீம் அவரும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறாரு, டீமோட வந்திருக்கிறாரு. புதிய நிர்வாகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கான முயற்சிகளையும் நம்ம முன்னெடுத்துட்டு வரோம். ஸோ இப்படி இல்லாதவருக்கு இருந்து இயலாதவருக்கு உதவி என்னுடைய பிறந்த நாளை ஒரு வரலாற்றிலே இடம் பிடிப்பதற்காக நீங்கள் அத்துணை பேரும் உங்களுடைய பொருளாதார உதவியை, பொருள் உதவியை நீங்கள் செஞ்சுக்கிட்டு எனக்கு அருளை பெற்று தரீங்க. நீங்களும் அருளை பெற்றுக்கொள்றீங்க. இதையெல்லாம் நினைக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் பிறந்ததற்கு பிறப்பு என்பது எல்லோருக்கும் சம்பவமாக இருக்கிறது. ஆனால் அந்த வாழ்க்கை நடைமுறைகளுக்கு நீங்கள் செய்கின்ற இந்த நலத்திட்டங்கள் மூலமாகத்தான் அது வரலாறாக மாறுகிறது. அந்த வரலாற்றுக்கு நீங்கள் தான் வரலாறு. ஒரு அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ஏன்னா இந்த பிறந்த நாளில் நான் மகிழ்ச்சி இந்த 142 பேரையும் தனிப்பட்ட முறையில் பேச வைத்து அவர்களை வந்து அழகு பார்க்குறோம். அவர்களுக்கு வந்து தனியாக சாலை கொடுத்து நினைவு பரிசை கொடுக்கணும்னு நினைச்சேன். இந்த நினைவு பரிசை நம்முடைய நம்முடைய நண்பர் செக்ரட்டரி டெவலப்மெண்ட் அவர் அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறாரு.
வளர்ச்சி செயலாளர் திரு நரேஷ் சந்த் அவர்கள் தான் ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து பண்ணி கொடுத்தாரு. அதே போன்று ஏஜிஎம் போர்டுக்கு நம்முடைய கலைவாணன் சார் சத்யா இணைட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு மொமெண்ட்டை கொடுத்தீங்க. இந்த எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி இந்த 4 செயலாளர்கள் தான் மிக சிறப்பாக தலைமையேற்று பண்ணியிருக்கிறீங்க. தனி மனித தலைமை இல்லாமல் செக்ரட்டரிஸோட ராஜ்யம். ஸோ கட்டாயம் உங்கள் அத்தனை பேருக்கும் இன்வால்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் எத்தனை காலம் நம்மால் இந்த மண்ணில் வாழ முடிகிறதோ, இயற்கையும் இறைவனும் உதவுகிறாரோ அத்தனை காலமும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஏதாவது ஒரு மகத்தான திட்டங்களையும் ஆகச்சிறந்த அலுவலக திட்டங்களையும் கொண்டு வருவதற்கு எல்லோருக்கும் இல்லக்கனவு நினைவாவதற்கு நம்மால் இயன்றவரை நாம் அர்ப்பணித்து ஒரு தியாகத்தோடு நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கு மனைவி பிள்ளைகள், மகள் மருமகள், பேர பிள்ளைகள்லாம் உதவுவார்கள் என்று நம்புகின்றேன். உங்களுக்கு முன்னாடி அவங்க வாக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப கலோக்கியலா சொல்லணும்னா தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க நம்மளை. ஸோ அதனால கட்டாயம் உங்களுக்கு பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த லீடர்ஷிப் செமினாரை வந்து சிறப்பாக நம்முடைய ரொட்டேரியன் பாலாஜி அண்ணன், முன்னாள் அவர் கவர்னராக இருந்தவர், ஆளுநராக, அவர் வருகிற ஏப்ரல் 9, 10 நம்முடைய அருமை அண்ணன் செந்தில்குமார் அவர்களுடைய வழிகாட்டுதலோட செக்ரட்டரிஸோட கோஆர்டினேஷனில் சிறப்பாக பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். பொருளாளர் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு. அவர் சீக்கிரம் விரைவில் நல்ல முறையில் குணமாகி வரணும்னு நினைக்கிறேன். அதே போல் நம்முடைய அண்ணன் ஆலோசனை குழு தலைவர் நேரடிகள் நந்தண்ணன் இல்லாத முதல் பிறந்த நாள் லாஸ்ட் மாதிரியில் சிறப்பாக கொண்டு வந்திருந்தார். ஸோ அவரும் விரைவில் குணமாகி வரணும்னு ஆண்டவரை நினைக்கிறேன். நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி நேரம் அப்படியே பறந்துட்டே போகுது. 8 மணிக்கெல்லாம் சரியாக டின்னரை துவங்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய நண்பர் தொகுப்பாளர் வசந்த பிரம்மட்ட 150க்கும் மேற்பட்ட லேஅவுட்டை போட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட நில உரிமையாளர்களை உருவாக்கியவர். அவர் விரும்புகிறாரு. அவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நம்மோடு பயணிக்கிற அத்துணை செயலாளர்களும், துணை பொறுப்பாளர்களும், மாநில மாவட்ட பொறுப்பாளர்களும், நீங்கள் அத்துணை பேரும் சிறப்பான திட்டங்களை முன்னெடுக்கணும். ஆண்டவனுக்கான சூழலை, வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தரணும். குடும்பத்தோட நலங்களையும் வளங்களையும் நாளும் பெற்று பல்லாண்டு காலம் நீங்கள் நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமல்ல இறைவனையும் இயற்கையும் கேட்டுக்கொண்டேன். இந்த வாய்ப்புக்கும், உங்களுடைய வருகைக்கும், உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். லாஸ்ட் ஏஜிஎம் திருவண்ணாமலையில் சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. நம்ம மாதவி பன்னீர்செல்வம் மண்டபத்தில் அண்ணன் பன்னீர்செல்வம், அண்ணன் நாராயணன், அந்த ஃப்ரண்ட் லைன் பரதாமண்ண கம்ப்ளீட் டீம். அடுத்தது நம்ம நரேசன் சார், எல்லா டீமும் தனியாக ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த லாஸ்ட் ஏஜிஎம்ல நிறைய பேர் வர முடியாமல் நரேசன் சாரோட திருமணத்துக்கு. அதையும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் திருவண்ணாமலை டீம், கைரா டீம் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏஜிஎம் டீம், இந்த 15th இயர் நேஷனல் போர்டு 8th போர்டு டீமுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த எழுச்சித்தனத்துடைய டீம் மிக சிறப்பாக பணியாற்றினீங்க. உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தகவல் ஆணையத்தினுடைய ஆணையாளர் அருமை அண்ணன் பிரியாகுமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவரையும் வருக என அன்போடு வரவேற்கிறேன்.